அமேசான் பிரைம்ல ஒரு படம் ஒன்று இருந்துச்சு. என்ன ஒரு படம்னா தி சீப் டிடெக்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு படம் ஒன்று. இந்த ஒரு படம் வந்து மெயின் ஹீரோவா நம்ம உள்வரின் அவர் இந்த ஒரு படத்தோட ஒரு மெயின் ஹீரோவா நடிச்சிருக்காப்புல. அவர் நடிக்கக்கூடிய படம்லாம் கொஞ்சம் நல்லா ஃபேண்டசியாகவும் நல்ல காமெடியாகவும் நடிச்சிருப்பாப்புலையே. சரி, அப்படி இந்த ஒரு படத்தில் அப்படி என்னதான் இருக்குன்னு போய் பார்த்தா, என்னடா என் தலைவனை ஆடு மேய்க்க விட்டுருக்கி அப்படிதாங்க சார் நமக்கே தோணுச்சு. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து இந்த நம்ம உள்வரின் வந்து இந்த ஒரு படத்தில் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாப்புல. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்தில் வந்து ஒரு படம் ரசிக்கிறதா, என்னடா இப்படி கேரக்டரை போட்டு நடிக்க வச்சிருக்கியே அப்படின்னு ஒரு படம் தோணுச்சு. மித்தபடி அவரோட இந்த ஒரு படத்துல கதையம்சத்தை பார்க்கும்போது கரெக்டா அந்த ஒரு படத்தை வந்து தேர்வு பண்ணி இந்த ஒரு படத்தை நடிச்சிருக்காப்ல. அதை பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு சந்தோஷமாவும் இருந்துச்சு. சரி, இந்த ஒரு படத்தோட நம்ம கதையை நம்ம பார்க்கும்போது ஹீரோ ஒரு பெரிய ஒரு பணக்காரரா இருக்காப்ல. ஒரு ஆட்டு பண்ணையை வச்சுக்கிட்டு ரொம்ப ஆட்டு பண்ணையை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப் ஒன்று வாழ்ந்துகிட்டு இருக்காப்புல. ஒரு கொஞ்சம் ரிச்சான ஆளு நம்ம ஹீரோ. சரி, நைட் ஆயிடுச்சுன்னா அவர் இந்த கொலை சம்பந்தப்பட்ட கதைகளை அந்த ஆடுகளுக்கு வந்து சொல்லி கொடுப்பாப்புல. இப்படி இப்படிலாம் இருந்துச்சு வச்சுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆடுகளுக்கு அவளுக்குள்ள பாண்டிங் ஒரு கட்டத்துல நல்லா போயிட்டு இருக்க நேரத்துல நம்ம ஹீரோ வந்து இரவுல வந்து மர்மமான முறையில வந்து இறந்து கிடக்காப்புல. இதை பார்த்த ஊர் மக்கள், அதுக்கப்புறம் போலீஸ் அதிகாரிகள் ஒரு கட்டத்தை வந்து யாரு கொண்டா இவர் கண்டான்னு ஒரு கட்டத்துல விசாரிக்கிறாங்க. ஆனா அந்த ஆடுகள் ஒரு கட்டத்துல வந்து ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனால நம்ம ஓனர் வந்து யாரு கொண்டா எவரை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடுலாம் ஒவ்வொரு கட்டத்துல விசாரிக்கிறாங்க. விசாரிக்க போகும்போது நம்ம ஹீரோவுக்கு மகன் ஒருத்தர் இருப்பாங்க, மகள் ஒரு கட்டத்துல இருப்பாங்க. ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துல வந்து சந்தேகப்படுற அளவுக்கு அந்த ஆடுகளுக்கு வந்து ரொம்ப சந்தேகமா இருக்கு, முதலாளி வந்து கொண்டிருக்கும் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடு ஒரு கட்டத்துல வந்து அதுக்குள்ளே இப்போ ஒரு கட்டத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்தில் சிரிப்பாகவும் இருக்கும், கொஞ்சம் ரசிக்க முடியாமல் இருந்துச்சு கைஸ். போலீஸ் ஒரு கட்டத்துல இருந்து விசாரிக்க போகும்போது அங்கே பார்த்தா ஏகப்பட்ட திடுக்கிற தகவலாக ஒரு கட்டத்துக்கு கிடைக்குது. ஆனால் அந்த கொலையை யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ யாரு தான் பண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டத்தில் வந்து விசாரணை போயிட்டு இருக்க நேரத்தில் அந்த ஆடு தாங்க கடைசியில் வந்து இந்த டிடெக்டிவ் வேலையை பார்க்க ஹீரோவை கொண்டாது யாரு அப்படின்னு சொல்லிவிட்டு முழுக்க போலீஸ் அதிகாரியை விட அந்த கொலையை யாரு பண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டுபிடிக்கிற அந்த ஆடுகளாக தாங்க இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு. இந்த படத்துல வந்து கிட்டத்தட்ட மனிதனுக்குள்ளேயும் இந்த ஆடுக்குள்ள இருக்கிற பாண்டிங்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு கைஸ். ஏன்னா அதை எப்படி பாப்பெல்லாம் எடுத்து அப்படிதாங்க நமக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த ஆடுகள் அதுக்குள்ளே ஒரு கட்டத்துல இருந்து பேசிக்கிறது, அது லைஃப்ல இருந்து ஒரு கட்டத்துல வந்து எந்த மாதிரிலாம் துன்பங்கள் படும், நம்ம இந்த ஒரு இடத்த விட்டு நம்ம வெளில போனா நம்ம கசாப்பு கடையில போட்டு நம்ம கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு கட்டத்துல சொல்ற விஷயம்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு கட்டத்துல ரசிக்க முடியாம தான் இருந்துச்சு. மித்தபடி இந்த படத்துல ஹியூக் ஜாக்மன் அவரே இந்த படத்தோட ஒரு மெயின் ஹீரோவா இருக்காப்ல. அவர் ஆக்டிங் பார்க்கும்போது தக்காளி மார்வல் யூனிவர்ஸே ஒரு கட்டத்துல இருந்து அலற விட்டுக்கிட்டு இருப்பாப்ல. அவரை கொண்டு போய் இப்படி ஒரு கதையம்சமா போட்டு வச்சிருக்கானுங்களே அப்படிதான் நமக்கு தோணுச்சு. மித்தபடி அவர் ஆக்டிங்ல இருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு தரமான ஒரு ஆக்டிங்கா தான் இருந்துச்சு. கண்டிப்பா இந்த ஒரு படம் வந்து ஒன் டைம் தாராளமா பார்க்கலாம் கைஸ். ஒரு தரமான ஒரு ஒர்த்தபுளான ஒரு படம். கண்டிப்பா மிஸ்